உங்கள் வீடு நல்லா 24 மணி நேரமும் நல்ல வாசனை நல்லா கமகமான்னு இருக்கணுமா? அப்போ இது போல் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளாம் நிறைய பேர் வந்து இந்த கொஞ்சம் ஃபேன்சி வாட்ச்லாம் வந்து கட்டுறதுக்கு நமக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் வச்சுருக்கு, அப்புறம் கொஞ்சம் செயின் மாதிரியும் வந்துருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு கட்டுறது வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உழுவுற ஸ்டேஜ் வந்துடும். அந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா வந்து அது நல்லா இருந்தாலும் அதை வந்து தூக்கி போகிறதுக்கு நமக்கு மனசு வராது இல்லையா? அதனால் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி கோல்டு கலர் நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கோல்டு கலர் நெயில் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கல்லெலாம் போயிருக்கும் போது நம்ம லைட்டாக வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு டாட் அளவுக்கு மட்டுமே நம்ம வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கல் விழுந்ததுக்கான அடையாளமே நமக்கு வந்து தெரியாது. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செயினும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் செம்பு கலந்த மாதிரி வந்து சில பேருக்கு அவங்க கட்டுற வாட்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து இப்போ எவ்வளோ தான் பழசாக பண்ணலாம் தூக்கி போகிறதுக்கு மனசு வராது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்பை வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த செயின்லலாம் கோல்டு கலர் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த திருப்பியும் நமக்கு வந்து ஒரிஜினல் நமக்கு வந்து வாட்ச் எந்தளவு வந்து நல்லா பிரைட்னஸாக சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக நமக்கு வந்து ஆகிடும். நல்லா புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ச் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம அந்த நெயில் பாலிஷ் வந்து வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தலையிலலாம் பார்த்திங்கன்னா கிளிப்பு வச்சுருப்போம், ஸ்டோன் வச்சு கிளிப்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நல்லா புதுசாக இருக்கும், ஆனால் அதில் ஸ்டோன் போயிடும். அது வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைம்லேயே இந்த மாதிரி வந்து கிளிப்பை தூக்கி போட்டுறாமல் ஸ்டோனுக்கு பதிலாக கோல்டு கலர் இந்த மாதிரி லைட்டாக நெயில் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய விலைலாம் கொடுத்து நம்ம வந்து வாங்கியிருப்போம். அதை தூக்கி போடுறது அப்படிங்கிறது மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தோடுலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு நம்ம போட்டிருப்போம். அதுலேயே 1-2 கல் போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து எனக்கு ஏசி ரிமோட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏசி ரிமோட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட்லாம் எந்த வகையான ரிமோட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கங்கே நம்ம வந்து டிவி பார்த்துட்டு ஏசி போட்டதுக்கப்புறமா அங்கங்கே தூக்கி போட்டுருவோம், அங்கங்கே கடந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வந்து அதை எடுத்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கங்கே தூக்கி போட்டு சீக்கிரமாக வந்து ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் வச்ச ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கடைகளில் ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வந்து காசுலாம் கொடுத்து எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கர்ச்சீஃப் அப்படி இல்லைன்னா ஒரு பழைய கிளாத் இருந்தாலும் இந்த ஷேப்பில் வந்து அழகாக வந்து மடித்து நம்ம வந்து ஹேர் பேண்ட் மாட்டி வச்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சொம்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கீழே வைக்கும் போதே எந்தளவு ஆடிட்டுருக்கு. ஏன்னா வந்து அடியில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லை. ஆனால் நான் வந்து டம்ளரே உங்ககிட்ட வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டம்ளர் எந்தளவு ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் வந்து செம்பு வந்து எந்தளவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பழைய வளையல் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக வந்து டீ காஃபி இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து கவுந்து போயிட்டு கவுண்டர் டாப்பே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீடு வந்து 24 மணி நேரமும் நல்ல வாசனையாகவும் அதே டைம் நல்லா கமகமான்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இந்த மாதிரி வந்து நான் வந்து கோன் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து சாம்பிராணி கோன் இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் இல்லையா? அதில் ஒரு கோன் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கோனை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவரில் வச்சு நம்ம நசுக்கி எடுக்கும்போது அங்கங்கே தெரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயும் வந்து கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து நல்லா மடிச்சு ஃபைன் பவுடராக வந்து நம்ம வந்து ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கல் வச்சு நல்லா வந்து நம்ம நசுக்கி எடுக்கும்போது நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுற நார்மல் கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட வந்து நான் பச்சை கற்பூரம் தான் ஆட் பண்ண போகிறேன். இது கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கே வந்து நமக்கு நிறைய வந்து பீசஸ் கிடைக்கும். அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா நசுக்கி நல்லா பவுட்ரு மாதிரி இதில் வந்து டேரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் கையாலேயே வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். உங்களால் வந்து அதை வந்து நசுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சு கூட நீங்கள் ரெண்டத்தையும் சேர்த்து கூட நீங்கள் நசுக்கி வச்சுக்கலாம். இது கூடவே ஜவ்வாது வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது சேர்க்கும் போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து உங்ககிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து உங்ககிட்ட வந்து சந்தனம் இருந்தாலும் வந்து
வந்து சந்தன பவுடர் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவு நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. இது கூட ஃபாயில் பேப்பர் வந்து 4 கவர் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அழகாக கொட்டி விட்டுடலாம். நம்ம வந்து நார்மல் பேப்பர் எடுக்கிறது, இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து கைகளால் வந்து நம்ம வந்து சுருட்டி எடுத்தாவே வந்து சூப்பராக நல்லா சுருண்டு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஒரு சேஃப்டி பின் வச்சு கூட வந்து ஹோல் போட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் மடிக்கிறேன், அதனால் வந்து நமக்கு எப்போதுமே வந்து வாசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் எங்கெங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் கேன் மூடி தான் நான் வந்து 2 மூடி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பேலன்ஸ் பவுடர் வந்து மீந்து போச்சு இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த 2 மூடியிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி கூட நல்லா ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி அங்கங்கே வந்து வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். அதை விட இந்த மாதிரி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். லைட்டாக கொஞ்சமாக நார்மல் கற்பூரம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை பற்ற வச்சு வைக்கும்போது எங்கெல்லாம் வந்து அதிகமாக பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துலாம் பாத்ரூம் டாய்லெட்லாம் கூட நம்ம வந்து வச்சு விட்டுடலாம். கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிற டைமில் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஹால்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது எந்த அளவு நல்ல தெய்வீகமாக ஒரு நல்ல ஒரு வாசனை வருமோ அந்தளவு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு வாசனை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சாமி ரூமில் ஒன்று, அப்புறம் கிச்சனில் ஒன்று, பீரோவில் நம்ம துணிகள்லாம் வந்து மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு அடியில் நம்ம வைக்கும்போது பீரோவை வந்து நம்ம திறந்து மூடும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.